உப்புமானாலே வெறுத்து ஓடுறவங்க கூட இப்படி செஞ்சா உப்புமா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாரும் செய்யற மெத்தட் தான், ஆனா இதுல சில டிப்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உப்புமா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மீதமிருந்த இட்லியில தான் உப்புமா செய்ய போறேன். எந்த உப்புமா செய்யறா இருந்தாலும் நம்ம ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிச்சம் இருக்க இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க அடுத்த நாள் செய்யுங்க. தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து அந்த தண்ணிக்குள்ள இட்லியை மூழ்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரவை பதத்துக்கு வந்துடும். இட்லி ஃப்ரிட்ஜில் இருக்கனால உதிரி உதிரியா கிடைக்கும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் உதிர்த்து வச்சிருக்க இந்த இட்லியை நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்லி உப்புமா சூப்பரா ரெடி ஆயிரும். ரொம்பவே உதிரி உதிரியா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வாவ்.